ஏமா இந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க, என்னன்னு பாரு. இதோ பார்க்குறேம்மா. ஹலோ. கிளம்பிட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாய்மா. வெயிட்டர். எஸ் மேம், ஆர்டர் ப்ளீஸ். மெனு கார்டு. ஓகே மேம். ஹே, ட்ரூத் ஆர்டர் வேலைம்மா. ட்ரூத் ஆர்டரா? அப்போ ஓகே, நான் தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஓகே. இப்போ ஒரு சப்ளையர் வந்தார்ல, அவரை பார்த்து கண்ணடிக்கணும். அவ்வளோதானே. இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார். மேம் தேங்க்யூ. 2 நானு, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே மேம். ஏய் சூப்பர் டி. எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸை? சூப்பர். ஹலோ. நம்பர் 6 சக்தி நகர், காந்தி கிராமம். என்ன? அவர் அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. கோயில்ல தான் இருக்காரு. சீக்கிரம் வா, லேட் பண்ணிடாத சரியா? சூப்பர் டி. நான் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. வந்துடுறேன். ஏய், எங்க இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க? என்னம்மா? புரோக்கர் வந்து மாப்பிள்ளை போட்டோ கொடுத்துருக்காரு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போ. கேட்குற எதுனா சொல்றாளான்னு பாரு. வாடி போல போயிட போறாங்க. சரி வா. போலாண்டி வா. என்ன வேணும்? சொல்லுடி. இல்ல சொல்லுடி. அட சொல்லுங்க. இவ ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க. பயமா இருக்குடி, நீ சொல்லுடி. அது ஒண்ணும் இல்லைங்க, இவங்கள லவ் பண்றாளாம். ஓகே, நானும் தான். ஓகே சொல்லிட்டாருடி. உங்க போன் கொடுங்க. இந்தாங்க, இவ நம்பர் இதுல போட்டிருக்கேன். மெசேஜ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி பேசிக்கோங்க. ஓகேவா? வா போலாம். டேய், அதுங்க யாருன்னு தெரியல, நீ பத்தால ஓகே சொல்லிட்டு இருக்க. யாருன்னு தெரியாமலடா. வா சொல்றேன். சரிம்மா, நைட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே வேலை செய்யற? ஆமா அண்ணா, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. டேய், கோயில்ல பத்த பொண்ணு தானே? ஆமாடா. கலக்கு. ஏய், இன்னைக்கு அவர் என்ன பார்த்தாருடி. இங்கதான் வேலை செய்யறேன்னு கேக்குறாரு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கு என்ன, நீ இது பயந்து காட்டி கொடுத்துறாத. நமக்கு சைன் தான் முக்கியம். ஓகேவா? அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகே, நான் வரேன். அறிவில்லை, ஒரு மெயில் கூட ஒழுங்காக அனுப்ப மாட்டீங்களா? யார் இன்சார்ஜ் இதுக்கு? ஏமா, நீங்களாம் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா? எதுக்கு வரீங்க? ஒழுங்காக ஒரு மெயில் கூட அனுப்ப தெரியாதா உங்களுக்கு? இஷ்டமாக இருந்தால் இருங்க, முடியலன்னா பேப்பர் போட்டு கிளம்புங்க. சும்மா வந்துடுறீங்க உயிரை வாங்க. சார், ஒரு மெயில் கூட ஒழுங்காக அனுப்ப மாட்டேங்கிறாங்க சார். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் மேல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஈவினிங்குள்ளே டெப்ளாய் பண்ணோம். யார் சார் பதில் சொல்கிறது இதுக்கெல்லாம்? இட்ஸ் ஓகே சிஸ், இது ஒன்றும் அவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். கொஞ்சம் ஈவினிங்குள்ளே முடிச்சு கொடுங்க சார். ஓகே சிஸ்.
இங்க பாருடி. சூப்பர் டி, போலாம் போலாம். போலாமா? ஓகே. ஹாய், ஹாய். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே. சிங்கிளா? கமிட்டட். 2 குழந்தை இருக்கு, பார்க்க வரியா? நான் கிளம்புறேம்மா. ஐயோ, 1 செகண்ட் வந்துடுறேன். சரி. பார்க்குறேன்டா, அவள் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நல்லா இருக்கா நான் பார்க்குறேன். விட்றா, வீட்டியே. சும்மா அது இதையும் போட்டு ஒழட்டிட்டு. லே, என்னடா, என்ன பிரச்சனை? இல்லைடா, ஃப்ரெண்டு லவ் பண்ண பொண்ணுக்கு மேரேஜ் ஆக போகுது. அதான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான். அதை பற்றி தான். அது என்னடா, லவ் பண்ணும்போது தெரியாதா வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு? லவ் பண்ணி ஊரோரா சுற்றினதுக்கப்புறம் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போகிறது. பார்க்குறேன் என்ன பண்ணுறான்னு. இதுக்கு பெசாட்டுக்கு வேணாம். ப்ரோ ஒரு நிமிஷம். அப்படிலாம் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க. நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காம வீட்டை கல்யாணம் பண்ணிச்சா, இல்லை குடும்பத்துக்கு ப்ரெஷர் தாங்க முடியாமல் கல்யாணம் பண்ணிச்சா? இல்லை ப்ரோ, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இதுவே போதுமே. அப்படி தெரில, அந்த பொண்ணுக்கு நீங்கள் எல்லாம் வாழ முடியாது ப்ரோ. அட் சேம் டைம் வீட்டில் கூட ஏற்று நிற்க முடியல. குடும்பத்தில் இருக்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த பொண்ணு இறந்துடணுமா? வாழ்க்கையை தொலைச்சிடணுமா? இல்லைன்னா வேறு வாழ்க்கை வாழவே கூடாதா? அப்படிலாம் நினைக்காதீங்க பிரதர். இங்கே எல்லாத்துக்குமே காதல் கிடைச்சது. ஆனால் உண்மையான காதல்லாம் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. தான் பண்ணுறது உண்மையான லவ்வா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க 2-3 பேர் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற பேர் என்னமோ தப்பான பேர் தான். பொண்ணுங்களை பற்றி எவ்வளோ தப்பாக பேசாதீங்க பிரதர். வா போகலாம். சேகரே, போகலாம். சரிடா, வரோம். வரேம்மா, இருமா. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். ஹலோ, சொல்றீ, நானே உனக்கு கால் பண்ணணுன்ட்டு இருந்தேன். என்ன சைன் போர்டை பற்றி பேசுனியா? இல்லடி, அதை பற்றி நான் பேசலை. அப்புறம் என்ன? இல்லடி, எனக்கு அவர் கூட பேசுறது, அவரை பார்க்குறப்பல ஏதோ ஃபீல் ஆகுதுடி. என்னடி பேசிட்டு இருக்க? உன்னை என்ன சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாத வேலை எதுவும் செஞ்சுட்டு இருக்காத. நான் சொல்ற வேலையை மட்டும் செய், சரியா? சரிடி. ஹலோ. ஃப்ரீயா? ஃப்ரீ தான், சொல்லுங்கள். இல்லை, என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ரேஷ்மா, ஆமாம். அவங்க ஹையர் போஸ்டிங்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓ, சரி சரி. நீங்கள் சைன் போட்டால் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. இது கேட்க ஏன் தயக்கப்பட்டே இருக்கீங்க? இல்லை, சரி, அப்படிலாம் ஓகே. இல்லை. நாளைக்கு நான் ஆஃபீஸ் வர மாட்டேன். ஸோ நாளைக்கு ஃபார்ம் எடுத்துகிட்டு ஒரு 6:30க்கு மேலே நீங்கள் அந்த பார்க்குக்கு வந்துடுங்க. அப்படியா? சரிங்க, பாய். சரி. அதுவும் இல்லாமல் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? அவ்வளோ பிஸி ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லடி, சொல்லு. இங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி. சரி, அதை விடு. சைன் போர்டை பற்றி பேசினியா இல்லையா? பேசியிருக்கேன், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் டி. எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். உன்னை மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் விட்ரி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்றீ? என்னன்னு தெரியலடி, நீ சொல்கிற மாதிரி அவர்கிட்ட என்னால் நடிக்க முடியல. ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே தோணுது. மனசுக்குள்ளே குற்ற உணர்ச்சியாகவே இருக்குடி. எனக்கே தெரியாமல் அவர் எனக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ லவ் ஹிம். என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க?
அன்னைக்கு இப்படிதான் ஃபோன்ல சொல்ற, இன்னைக்கு இப்படிதான் சொல்ற. அவர் யாருன்னு முன்ன பின்ன நமக்கு தெரியுமா? நம்ம தேவைக்கு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா லவ் பண்ற அதுன்னு சொல்ற. இங்க பாரு கௌசல்யா, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்வேன். உன் ட்ரீமா நினைச்சு மறந்துடு, ஓகேவா? இல்லடி. இங்க பாரு, நாளைக்கு நம்ம போறோம், அவர்கிட்ட சைன் வாங்குறோம், சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு வரோம், ஓகேவா? உன்னதான், ஓகேவா? சாரி, லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சாப்பிடலாம்? அதெல்லாம் வேணாம் ப்ரோ, முதல்ல சைன் பண்ணிடுறீங்களா? கொடுங்க. சொல்லுங்க, என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இவ ஏதோ உங்ககிட்ட விஷயம் சொல்லணும்னு சொன்னா. ஏய், இப்போ எதுக்குடி இதெல்லாம்? அப்புறமா பேசிக்கலாம். சொல்லுடி. என்ன விஷயம் சொல்லுங்க. சரி இரு, நானே சொல்றேன். அது ஒன்றும் இல்லை ப்ரோ. இத்தனை நாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கௌசி உங்களை லவ் பண்ணவே இல்லை. எனக்காக தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா. உண்மையாக என்ன நடந்துச்சுன்னா, ஏய் ஒரு நிமிஷம், இந்த கேம் எல்லாம் விடு. நான் ரொம்ப நாளாக ஹையர் போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆமாம், ஏதோ ரீசனுக்காக ஹோல்டு பண்ணி வச்சேன்னு சொன்னல. ஆமாம் ஆமாம், அதே தான். அங்கே கொஞ்சம் பாரு. யாருடி அது? ஹே, அவர் தாண்டி நம்ம கம்பெனியில் புதுசாக வந்திருக்க சிஇஓ. அவர் மட்டும் சைன் போட்டோம்னா போதும்டி, என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அவர் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் இன்வால்வ் ஆக மாட்டாராமா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடி. நீ எப்படியாச்சும் அவர் கூட சிரிச்சு பேசி எனக்கு அந்த சைன் மட்டும் வாங்கி கொடுத்துட்றீ. ஏய், என்னால் கேட்க முடியாது. அதான் நீ இருக்கல, நீ போய் கேட்க வேண்டியதானே? என் ஆளுக்கு தெரிஞ்சு அவ்வளோ தாண்டி, நீ சிங்கிள் தாண்டி, நீ ஏன் பண்ணுடி? முடியாது போடி, என்னால் முடியாது. ஹே ப்ளீஸ்டி 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 ப்ளீஸ்டி, எனக்காகடி. ஓகே. சைன் வாங்குறத பற்றி பேசினியே இல்லையா? நானும் பார்த்துட்டு லவ்வர்ஸ் மாதிரி அங்கேயும் சுற்றுறீங்க. ஏய், எங்கடி பேச விடுறாரு? அவர் போட்டு தொண்டு பேசிட்டே இருக்காரு. பேசுனா நீ வாங்க வேண்டியதானடி. சரி வாங்குறேன், போ. வாங்கி தொலை. இதான் ப்ரோ நடந்துச்சு. இவன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலே தான் தப்பு. எனக்காக தான் இப்படி நடிச்சா. என்னை மன்னிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை மன்னிச்சிடுங்க ப்ரோ. வா போலாம். சாரி சொல்லு. சொல்லு. சாரி. டேய், என்னடா? சரி இந்தா தண்ணி குடி. இரு வரேன். கௌசி, ஏண்டி நாங்கள் எம்பிட்டு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. மாப்பிள்ளை வீட்டில் என்னன்னு பொழுதுக்கும் ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தா இதை நீ பார்த்துட்டு நல்ல ஒரு பதிலாக சொல்லு. என்னங்க, என் மேலே தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அவள் சைன் போகிறதுக்காக தான் உங்ககிட்ட நடிக்க சொன்னான். ஆனால் உங்கள் அன்புக்கு முன்னாடி என்னால் நடிக்க முடியலங்க. எங்கடி வந்த?
எதுக்கு வந்த? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ அன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ண உடனே நான் ஏற்றுக்கிட்டதுனால நான் உனக்கு சீப்பாக போயிட்டேன்ல. இல்லைங்க. நீ ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்ன நினச்சின்னு தெரியுமா? யாருன்னு தெரியல நீ பார்த்தாலும் ஓகே சொல்லிட்டு இருக்க. யாரும் தெரியாமலாம் இல்லைடா, வா சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லை? ஆமாம். இப்போ தான் ரீசெண்டாக புரோக்கர் ஃபோட்டோ கொடுத்தாரு. நான் ஃபோட்டோ பார்த்தேன்ல, ம். அது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணா? அப்போ ஓட போய் பேச. வேண்டாம், நான் அரேஞ்ச் பண்ணி தான் எதிர்பார்த்தேன். ஆ. இப்போ லவ் அண்ட் அரேஞ்சா கன்வெர்ட் ஆகுது. எப்படியும் ம். பார்க்கலாம். உன்னை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புரோக்கர் உன் ஃபோட்டோ கொண்டு எங்கள் வீட்டில் கொடுத்தாரு. உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தாண்டி நீ சொன்னோன்னே நான் ஓகே சொன்னேன். நான் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே முகம் நீ தான். இனிமேல் என் மூஞ்சி முன்னாடியே வந்துடாத. இனிமேல் லைஃப்பில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாட மாட்டேன். அப்படின்னா லவ் யூ டூ. ஏத்தா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. இதோ வரேம்மா. சாப்பிட போலாம். பார்த்துமா. இதோ வாங்க வாங்க போய் சாப்பிட போகலாம்.